வாழைப்பூவில் வடை செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் வாழைத்தண்டில் வடை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? 3 மணி நேரம் ஊற வச்ச 1/4 கப் துவரம் பருப்பு, இது கூடவே 3 மிளகாய், 1 கப் அளவுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. வாழைத்தண்டை மோரில் ஊற வச்சுக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு தட்டில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வானலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டில் இருக்க ஈரப்பதம் போயிடும். இப்போ சைடில் கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். பருப்பு கூட 1 கப் அளவுக்கு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது கூடவே வறுத்த வாழைத்தண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க, இடித்த பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வடையை தட்டி பொரிக்க வேண்டியதுதான். மீடியம் ஹீட்டில் வச்சு வடையை வேக விடுங்க. அப்போ தான் வடை உள்ளே நல்லா வெந்திருக்கும். பிடிச்சதை பிரியமோட சமைச்சா எல்லாருக்கும் பிடிக்கும்.